லவ் டுடே டிராகன் என வரிசையாக 2 படங்களின் மூலம் 100 கோடி ரூபாய் கிளிப்பில் இணைந்திருந்த நம்ம இயக்குனரும் நடிகருமான பிரதீப் ரங்கநாதன். அவர் இப்போது கீர்த்தி வாசனுடைய இயக்கத்தில் டியூட் படத்தில் நடித்து முடிச்சிருக்கிறாரு. மமிதா பைஜு, சரத்குமார் என பலர் நடித்திருக்கும் இந்த படம் இன்று தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இன்று 17ஆம் தேதி வெளியாக இருக்குது. இந்த நிலையில் படத்தோட முதல் விமர்சனம் வெளியாகிருக்குது. இவரெல்லாம் ஹீரோவா அப்படின்னு லவ் டுடே படத்தோட போஸ்டரும் ட்ரெய்லரும் வெளியான போது பெரும்பாலானோர் நினச்சாங்க. ஆனால் பலர் பிரதீப் ரங்கநாதனை கிண்டல் செய்யவும் செஞ்சாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. தன்னிடம் இருக்கிற திறமையை மட்டுமே நம்பி தொடர்ந்து நடித்தார். படமும் மெகா ஹிட் ஆகி 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலித்தது. அந்த படத்துக்கு அப்புறமா நடித்த டிராகன் திரைப்படமும் மெகா பிளாக் பஸ்டர் ஆகி 100 கோடி ரூபாயை அள்ளியது. இந்த 2 படங்கள் வரிசையாக பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டாசாக வெடித்ததை அடுத்து இப்போது கீர்த்தி வாசனுடைய இயக்கத்தில் டியூட் படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இதில் அவருடன் சரத்குமார், மைதா பஜ்ரு உள்ளூர் நடிச்சிருக்கிறாங்க. சாய் அபசங்கர் இசையமைக்க மைத்ரி மூவிஸ் மேகஸ் தயாரிக்கிறது. பிரதீப் ஹீரோவாக நடிச்சிருப்பதாக படத்தின் மீது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. படத்தோட ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாச்சு. ட்ரெய்லர் முழுக்க எனர்ஜி பேக்கேஜாகவே இருந்துச்சு. காதல், ஆக்ஷன், சென்டிமெண்ட் என அனைத்தையும் கலந்திருக்கிறது. அதிலும் பிரதீப் மமிதாவுடைய கெமிஸ்ட்ரியை கொண்டாடிக்கிறாங்க ரசிகர்கள். இப்படத்துக்கு போட்டியாக பைசன், டீசல் ஆகிய படங்கள் வந்தாலும் இந்த படமும் கண்டிப்பாக பந்தயத்தில் வெற்றியடைக்கும்னு சொல்லி பிரதீப் ரங்கநாதனுடைய ரசிகர்கள் நம்புகிறாங்க. அதேபோல் மமிதா பைஜு இந்த படத்தின் மூலம் ஹாலிவுட்டில் அடியேற்றி வைக்கிறாங்க. ட்ரெய்லரில் அவங்க வர்ற இடமெல்லாம் அழகாக இருக்குதுன்னு இனி ஹாலிவுட்டில் மமிதா பைஜோட ஆட்சி தான்னு ஆர்வம் கூட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. படத்துக்கு இன்னொரு படமாக சாய் அபயங்கருடைய இசையும் இருக்குது. படத்தில் இடம்பெற்றிருக்கும் ஓரம்போடல் பெல்ட் பாடல் அனைவருடையும் ஒரு வைப்பை ஏற்படுத்திக்கினே சொல்லலாம். படம் மொத்தம் 139 நிமிஷம் ரன்னிங் டைம் கொண்டிருக்கிறது. அதாவது 2 மணி நேரம் 19 நிமிஷம் மட்டும்தான். படத்தோட ரன்னிங் டைமும் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுனால ரசிகர்கள் இதை ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க. இந்த நிலையில் படத்தோட முதல் விமர்சனம் குறித்து வெளிவந்திருக்குது. படத்துக்கு UA சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தாலும் சென்சார் போர்டு அதிகாரிகள் படத்தை ஆகா ஓகோ வென்று பாராட்டியிருக்கிறாங்க. மேலும் பிரதீப், மமிதா, சரத்குமார், ரோகிணி ஆகியோர் நடிப்பு அட்டகாசமாக இருக்கிறதுன்னு மற்றும் இசை கேமரா டாப் கிளாஸில் இருப்பதாகவும் அவர்கள் பாராட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இன்றைக்கி வெளியாக இருக்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.